வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சியின் சார்பிலும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது அதிமுக சார்பில் பல்கலைக்கழக நுழைவாயில் அருகே இந்த சம்பவத்தை கண்டித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் அதிமுகவினரை தற்பொழுது போலீசார் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இது தமிழகம் முழுவதுமே அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுக இந்த விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மையோடு விசாரணை நடைபெற வேண்டும், குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது போதைப் பொருள்தான். அதை தடுப்பதற்கு திமுக அரசு தவறிவிட்டது என்றெல்லாம் குற்றம் சாட்டி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுகவினரை போலீசார் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றனர். இதில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தார்கள். அவர்கள் எந்த விதமான போராட்டத்தையும் நடத்த விடாதபடி வருகின்ற அதிமுக அனைவரையுமே வழியிலேயே மறித்து அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த சம்பவத்தை அவர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். போதைப் பொருள் உள்ளிட்டவைகளில் தீவிரமாக இந்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட வேண்டும், அதை தடுக்க வேண்டும். அதன் காரணமாக குற்ற செயல்கள் அதிகரித்து வருகிறது என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் இம்மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே போலீசார் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருந்தாலும் அதிமுக முறையான விசாரணை நடைபெறவில்லை, உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு வருகிறார்கள். அருணேஷ். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது பல்கலைக்கழக நுழைவாயில் பகுதியில் அதிமுகவினர் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் அதை கண்டித்து அதிமுக சார்பில் அண்ணா சாலையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்குமே அந்த மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான நிலையில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளை போலீசார் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 2 தனிப்படை வேற அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அதிமுக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே முற்றுகை போராட்டம் என்பதை தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் அரசு நடுநிலையுடன் செயல்பட வேண்டும், காவல்துறை உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அரசு உடனடியாக இதில் விரிவான வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருணே, கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் அதிமுகவினர் சார்பில் தற்பொழுது பல்கலைக்கழக நுழைவாயில் அருகே சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்
ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் பல்வேறு கோஷங்கள் எழுப்பி தற்பொழுது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சியினர் சார்பிலும் தற்பொழுது கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மறியலில் ஈடுபட்ட அனைத்து அதிமுகவினரையும் போலீசார் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.